அனைவருக்கும் வணக்கம். நம்ம சின்ன சின்னதா என்ன ஒரு வேலையும் அப்நார்மலா செய்யும் பொழுது, அல்லது கீழ விழுகும் பொழுது, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டை உடனே வலி வர ஆரம்பிச்சுருது. சரிங்களா? ரைட். இதுக்கெல்லாம் நம்ம காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தோள்பட்டையுடைய அமைப்பு தான். சரிங்களா? ரைட். நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பந்துக்கிண்ண மூட்டு 2 2 தான். சரிங்களா? ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட். சரிங்களா? இடுப்பு பகுதி. ரைட். ஸோ இந்த 2 ஜாயிண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு வேலைகளை செய்யக்கூடியது. சரிங்களா? ரைட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பந்துக்கிணை மட்டும் தான். சரிங்களா? ஆனா தோள்பட்டைக்கும் இடுப்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா நிற்கும் போது கை பார்த்தீங்கன்னா தங்கிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பந்துக்கிணை மூட்டில் பார்த்தோம் அப்படின்னா கப் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேல இருக்கும். சரிங்களா? அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா இது அட்டாச் ஆகிருக்கும். இதை சுத்தி இருக்க தசை போது அதை இழுத்து பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுல டெல்டாய்டுன்னு முக்கியமா ஒரு மசில் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மசில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைரக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட் அதை கனெக்ட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? ரைட். இதுதான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டையில சின்ன சின்னதா நம்ம எந்த வேலைகள் செஞ்சாலும் ஈஸியா ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு காரணம். சரிங்களா? ரைட். இதே இது பார்த்தோம் அப்படின்னா இடுப்புக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அது இடுப்பு அந்த மூட்டு பகுதியில அது தொங்கிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. மாறா பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு வெயிட் அது மேல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த தொடை எலும்பு மேல பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுல பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் போன் சொல்லுவோம். 2 பெல்விக் போனும் 2 மூட்டு பகுதி மேல இருக்கும். அதுலதான் ஒட்டுமொத்த பாடி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தோள்பட்டையோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பியரிங் ஜாயிண்ட் நம்ம சொல்லணும். சரி, லோடு அதிகமாக தாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா கையோட எடையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய தசை பகுதி சீக்கிரத்துல ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஒரு வேலையும் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தா கூட பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில வலி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். Okay. Thank you for watching your video. Thank you very much.